ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷல் லட்டு ரொம்ப ஈஸியான முறையில் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதாவது உலர்த்தப்பட்ட தேங்காய் பூ கடையில் பேக்கெட்டில் விற்கும். அதை வாங்கி மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு 1.5 பவுல் எடுத்திருக்கேன். அதோட கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 100 ml அளவு, அதாவது கரண்டின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கரண்டிக்கு 2 கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ரெண்டும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நாம் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சமல்ல கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். அது நல்லா உருகமும் 15 முந்திரி பருப்பு போல் போட்டு அதை நல்லா வறுத்து செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த கலந்து வச்சுருக்க கலவையை கைகளால் நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் சின்னதாக குழி பறிச்சுட்டு அதில் 2 முந்திரி பருப்பை உள்ளே வச்சு நல்லா உருட்டி விட்டுருங்க. இப்போ இதை திரும்பவும் உலர்த்தப்பட்ட அந்த தேங்காய் பூ மிக்சியில் அரைச்சதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா பெரட்டி எடுத்துருங்க. அந்த ஈரப்பதத்தில் தேங்காய் பூ நல்லாவே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு உருண்டைகளாக செஞ்சு எடுத்துடலாம். எனக்கு 7 உருண்டைகள் வந்துச்சு. இது ஒரு ஈஸியான ரெசிபி. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு உட்காந்து என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிற டைமில் இதை சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கனால எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.